ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உருவில் 11வது அத்தியாயம் விஸ்வரூபம். ஸ்லோகம் 26-27. அமீஷத்வாம் திருதராஷ்டிரபுத்ர சர்வே சகைவாவனி பாலசங்கை பீஷ்மோ த்ரோணோ சூதபுத்ரஸ்ததாசோ सहस्रमैथेय अभियोतमुख्यै वक्राणि ते त्वद्धरमान विशन्ति संस्राकरालनि भयानकानि केचित् विलग्ना दशनान्तरेषु संतृष्यन्ते शोणितैर्उत्तमाङ्गै. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. தனது கூட்டத்தைச் சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரரின் எல்லா புத்திரர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் நமது முக்கிய வீரர்களும் உம்முடைய வாய்களுக்குள்ளே விரைந்து நுழைகின்றனர். அவர்களில் சிலர் உமது பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதையும் நான் காண்கிறேன். பொருளுரை. எவற்றை காண்பதற்கு அர்ஜுனன் மிகவும் ஆர்வமாக இருப்பானோ அந்த விஷயங்களை காட்டுவதாக முந்தைய ஸ்லோகம் ஒன்றில் இறைவன் வாக்களித்திருந்தார். இப்பொழுது எதிர்தரப்பின் தலைவர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் திருதராஷ்டிரரின் எல்லா மகன்கள், அவர்களது வீரர்கள் மற்றும் தனது தரப்பு வீரர்கள் என அனைவரும் அழிக்கப்படுவதை அர்ஜுனன் காண்கிறான். ஏறக்குறைய குருட்சேத்திரத்தில் கூடியுள்ள அனைவரும் கொல்லப்பட்டு அர்ஜுனன் வெற்றி வாகை சூடுவான் என்பதை இது குறிக்கின்றது. கர்ணனும் வெல்ல முடியாதவரான பீஷ்மரும் கூட அழிக்கப்படுபவர் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. பீஷ்மரை போன்ற எதிர்தரப்பு மாவீரர்கள் மட்டுமின்றி அர்ஜுனனின் தரப்பைச் சேர்ந்த மாவீரர்களும் சிலரும் அழிக்கப்படுவார்கள். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமிதி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிதி நாமினே. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. முதல்ல எல்லாரையும் இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இங்கே பகவத்கீதை 11வது அத்தியாயம் விஸ்வரூபம் கேட்டுட்ருக்கோம். இங்கே பகவான் கிருஷ்ணருடைய இந்த விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனன் கண்கூட கண்டு கொண்டிருக்கிறான். ஸோ இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு சொல்லி பகவான்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறான். விஸ்வரூபம் என்பது பகவானுடைய ஒரு தற்காலிகமான ஒரு பௌத்திகமான ஒரு தோற்றம். எப்படி பகவான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்து அவர் தாங்குகிறார், எப்படி அவர் அனைத்தையும் பராமரிக்கிறார் அப்படிங்கிறத, அவருடைய மேற்பார்வையில் எப்படி எல்லாம் இயங்குகிறது அப்படிங்கிறத இப்போது அர்ஜுனன் முன்னாடி வார்த்தையால் சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ அதை செயல்படுத்தியும் காட்டிகிட்டு இருக்கார். என்னால் தான் எல்லாமே இயக்கப்படுது, என்னால் தான் எல்லாமே தாங்கப்படுது அப்படின்றத
இப்போது காட்டி கொண்டிருக்கார். இதற்கு காரணம் என்ன? ஒரு காரணம், எதிர்காலத்தில் யாராவது தன்னை பகவான் சொல்லிட்டு மக்களை ஏமாற்ற முயற்சி செய்தால் அவர்கள் பகவான் இல்லை, அவங்க போலி ஆசாமிகள் அப்படிங்கிறத அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டிட முடியும். ஏன்னா பகவான் அப்படின்னா, இப்போ எப்படி அர்ஜுனன் பகவான்கிட்ட விஸ்வரூபம் காட்டுங்கன்னு கேட்ட உடனே அவர் விஸ்வரூபத்தை காட்டுறார், அந்த மாதிரி பகவான் அப்படின்னா சர்வசக்தி படைத்தவராக இருக்கணும். சும்மா நானும் பகவான் சொல்லிக்கிட்டு சும்மா ஏதோ கொஞ்சம் சாம்பலையும் ஏதோ ஒரு அங்கே இங்கே சில மேஜிக்கு கற்றுக்கிட்டு வந்துட்டு ஏதோ ஊரை ஏமாற்றிட்டு நான் கடவுள், நான் பகவான், நான் அவதாரம் அப்படின்னு சொல்லிக்கிறது கிடையாது. பகவான் அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம், இது மாதிரி பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைக்கிறார், பராமரிக்கிறார், அழிக்கிறார், எல்லாத்தையும் அவர் செய்கிறார். இதெல்லாம் எப்படி செய்யப்படுது? வெறும் அவருடைய இச்சையினாலே, அவர் விருப்பத்தினாலேயே நடக்கிறது. இதுக்காக பிரபுபாதர் விளக்குறார். அவர் இந்த அட்லஸ் படம் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு மல்லூத்திய வீரன் மாதிரி உடம்பெல்லாம் பயங்கரமாக முறுக்கு ஏற்றிட்டு அந்த பூமி உருண்டையை மேலே தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம். அந்த படம் மாதிரி கிருஷ்ணரை நம்ம நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறார். கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? அவர் ரொம்ப ஆனந்தமாக பிருந்தாவனத்தில் தன்னுடைய கோபியர்கள் கூட பலவிதமான ஆனந்தமயமான லீலைகள் புரிஞ்சிட்ருக்கார். எப்பவும் புல்லாங்குழல் வாசிச்சிட்ருக்கார். அவருக்கு இந்த மாதிரியான கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் படைக்கிறது, பராமரிக்கிறது, அழிக்கிறது இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது. சும்மா வெறும் விருப்பத்தினாலேயே நடக்கிற ஒரு விஷயம். இது இந்த பௌத்திக உலகத்திலே நம்ம பார்க்க முடியும். எத்தனையோ பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் இருக்காங்க, பெரிய செல்வந்தர்கள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய நிறுவனத்தில் போயிட்டு எல்லா வேலையும் அவங்களா எழுத்து கட்டிக்கிட்டு என்ன செய்கிறது கிடையாது. அவங்க வீட்டில் பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருக்கும். எது கேட்டாலும் செய்கிறதுக்கு பல வேலையாட்கள் இருப்பாங்க. ஏன்னா அவங்க நினச்ச மாத்திரத்தில், அவங்க கேட்ட மாத்திரத்தில் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் இல்லையா? இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தருக்கே அப்படின்னும்போது எல்லா சக்திகளையும் கொண்ட, எல்லா செல்வத்தையும் நிரந்தரமாக கொண்டிருக்கக்கூடிய, எல்லா அறிவையும் பூரணமாக கொண்டிருக்கக்கூடிய பகவானுடைய சக்தி எவ்வளோ பெருசாக இருக்கும், அவரால் எப்படி செய்ய முடியும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்தாவே புரிஞ்சுக்க முடியும். அவரால் இதெல்லாம் சாத்தியம்தான். அவருக்கு இது ஒரு பெரிய வேலையே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த விஸ்வரூப தரிசனம் எதிர்காலத்தில் இப்போ இன்றைக்கி கூட நம்ம பார்க்குறோம். பல பேரளவிலான இந்த அவதாரங்கள் எல்லாம் ஏதோ சில யோக பயிற்சி செய்து சில சித்திகளை பெற்று அல்லது சில மேஜிக் வித்தைகளை கற்றுக்கிட்டு வந்துட்டு மக்கள் முன்னாடி நான் பாருங்கள் யோகாசனம் பண்ணுறேன், நான் தரையிலிருந்து 3 அடி மேலே ஏறுறேன், 2 அடி மேலே மிதக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வினாடியோ 10 வினாடியோ அவங்க அதை செஞ்சுட்டு மக்கள்கிட்ட கைத்தட்டு வாங்கி அதுக்கு பாராட்டு பெற்று அவங்க கடவுள்னு நிரூபிச்சிட்ருக்காங்க. ஆனால் பகவான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப அற்பமான விஷயங்கள்லாம் செய்து பகவான்னு நிரூபிக்கிறது கிடையாது. பகவான் எதை செஞ்சாலும் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்குது. ஏன்னா அவருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அவர் என்ன செயல் செய்தாலும் அந்த செயல் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. சிறு குழந்தையாக இருக்கும்போது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்களை அவரால் செய்ய முடியுது. பூத்தனா அரக்கிய வதம் என்றார், சக்கடாசுரனை வதம் என்றார். இத்தனைக்கே அதெல்லாம் பிறந்து சில மாதங்களுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம். பிறந்த அன்றைக்கே, பிறந்த போதே எவ்வளோ அற்புதங்களை புரிகிறார். அவரை தோன்றுவது
சிறைச்சாலையில் அவருடைய தாய் தந்தையர் பயங்கரமான கடுங்காவலில் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த சிறைகள் பல நிலைகளில் அந்த காவலர்கள் பயங்கரமான பாதுகாப்போடு இருக்காங்க. எந்த விதத்துலேயும் வாசுதேவர் தேவகி வெளியில் போயிடக்கூடாதுன்றதுக்காக, பிறக்கிற குழந்தை தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் அத்தனை காவலர்களும் அன்றைக்கி ராத்திரின்னு பார்த்து எல்லோரும் தூங்குறாங்க. எல்லா சிறைகளும் கதவுகளும் திறக்கிறது. இவருக்கு வசுதேவருக்கு போட்டிருந்த அந்த சங்கிலி எல்லாம், அந்த பூட்டை எல்லாம் திறந்து அதுவாக வழி கொடுக்குது. மதுரா நகரத்திலிருந்து வெளியேறி அவர் யமுனை கடந்து விருந்தாவனத்துக்கு குழந்தைய இங்கே வச்சுட்டு, அங்கிருந்து ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு திருப்பி சிறைக்குள்ளே வர்ற வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல. மதுரா நகரத்தை யாரும் பார்க்காம கடக்கிறதுன்றது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் யாருமே பார்க்கல. யமுனை கடந்து வர்றது அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமாக மழை பெய்யுது, பயங்கரமான வெள்ளப்பெருக்கு எடுக்கிறது. ஆனால் யமுனையில் கரெக்டாக வசுதேவர் நடந்து போகிறதுக்கு மட்டும் ஒரு பாதை இருக்குது. மேலே இருந்து பெய்கிற மழையை வசுதேவருக்கும் சரி கிருஷ்ணருக்கும் சரி நனையாமல் அனந்த சீஷர் கொடையாக பிடிக்கிறார். இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? கற்பனையில் கூட இப்படி ஒரு சம்பவத்தை நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் பகவான் இந்த மாதிரி எல்லா செயல்கள்லையும், ஒவ்வொரு செயல்கள்லையும் அவ்வளவு அற்புதங்களை புரிகிறார். அது எல்லாமே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இந்த செயல்களை நம்ம கேட்கறதுனால, இதை திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறதுனால, பக்தர்கள்ட்டிருந்து கேட்கறதுனால நம்ம இதயம் தூய்மை அடைகிறது. ஷண்வதாம் சகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனம் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. இருக்கிறதுலே ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனை. கிருஷ்ணரை பற்றின இந்த உன்னதமான செயல்களையும், அவருடைய தோற்றம், அவருடைய நாமம், அவருடைய குணம், அவருடைய லீலைகள், அவருடைய சங்கத்தினர்கள், பக்தர்கள், இதெல்லாத்தையும் பற்றி எவ்வளோ நம்ம கேட்குறோமோ அவ்வளோ நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்துதுன்னு சொல்லப்படுது. அது நம்ம அனுபவப்பட்டுருக்கோம். ஸோ அப்போ பகவான் அப்படின்றவர் இந்த மாதிரி ரொம்ப அற்பமான விஷயங்களை மக்கள் முன்னாடி காட்டி ரொம்ப மலிவான ஒரு செயல்களை செய்துட்டு நான் பகவான் சொல்லிக்கிறவர் கிடையாது. பகவான் எது செஞ்சாலுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எந்த விதத்துலையும் யாருக்கும் அது தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்காது. சுகிருதம் சர்வபூதானா, எல்லா உயிர்களுக்கும் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நன்மை அளிப்பதாக மட்டுமே தான் இருக்கும். எல்லா விஷயத்துலையும் எல்லாருக்கும் நன்மை பண்ணுறார் அவர், எந்த செயலை புரிஞ்சாலும். ஸோ அப்படி தான் இப்போ இந்த விஸ்வரூப தர்சனம் காட்டப்படுவதன் மூலமாக அர்ஜுனனுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சீடனாக கண்மூடித்தனமாக கிருஷ்ணர் நான் தான் பகவான் சொன்னதை அர்ஜுனன் ஏற்றுட்டு போயிட்டான், அதனால் அர்ஜுனன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டுடக்கூடாது பாருங்கள். ஏன்னா திரும்ப திரும்ப நமக்கு பிரபுபாதர் என்ன வலியுறுத்துகிறார்? அர்ஜுனனுடைய பாத சுவடிகளை பின்பற்றணும் அப்படிங்கிறார். அர்ஜுனனை போல கிருஷ்ணன் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறார். இப்போது அர்ஜுனன் ஏதோ நம்முடைய உறவினர் தானே, நம்முடைய நண்பன் தானே, நமக்கு தெரிஞ்சவர் தானே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை பகவானாக ஏற்றிட்டு போயிட்டான் அர்ஜுனன் அப்படின்னு யாரும் குறை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சீடனாக தனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக உணர்கிறான். மக்கள் முன்னாடி இவர் பகவான் தான் அப்படின்றத அவரே நிரூபிக்கிறார் பாருங்க அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கறது மூலமாக இன்றைக்கி நமக்கு
அது காட்டப்படுது. அந்த விஸ்வரூபத்தை பகவான் காட்டுறது மூலமாக அவர் தான் பகவான் அப்படின்றது நிரூபணமாகிறது. இப்போ இந்த விஸ்வரூபத்தில் பகவான் முன்னாடியே சொல்லியிருக்கார், உனக்கு எது மகிழ்ச்சியை தருமோ அந்த விஷயத்தையும் நீ பார்க்க போகிற அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறார். அது இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். எது அர்ஜுனனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்? இப்போ அர்ஜுனன் இந்த கீதா உபதேசம் முடிஞ்ச உடனே போர் புரிய போகிறான். போரில் வெற்றி அடைந்தால் தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா? ஸோ அப்போ வெற்றி அடைகிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த ஸ்லோகம். என்ன? பீஷ்மா, துரோணா, திருதராஷ்டிரனுடைய மற்ற மகன்கள் எல்லாரும் அழிக்கப்படுவதை இங்கே பார்க்குறான். பகவான் என்ன நடக்க போகிறது அப்படின்றத இப்போ முன்கூட்டியே காட்டுறார். பகவான் திரிகால கிரகி, அவர் முக்காலத்தையும் அறிந்தவர். அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலமும் தெரியும். 4வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், இமம் விவஸ்வதே யோகம் புரோத்தவான் அகமவ்யயம்னு பகவான் சொல்கிறார். பல கோடி வருடங்களுக்கு முன்பு சூரிய தேவனான விவஸ்வானுக்கு இதே பகவத்கீதையை நான் உபதேசம் பண்ணினேன்றார். அர்ஜுனா, என்ன அது? உங்களுக்கு எனக்கு ஒரே வயசு தான், சின்ன வயசுலேருந்து ஒன்றா விளையாடிருக்கோம். இப்போ இதே பகவத்கீதையில் நம்ம பார்க்கலாம். இதே அத்தியாயத்தில், ஹே யாதவா, ஹே கிருஷ்ணா, சகேதி, நண்பனே அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டேன்னு சொல்லி அர்ஜுனன் பின்னாடி மன்னிப்பு கேட்பான். இப்படி எல்லாம் உங்கள் கூட பழகிட்ட இவ்வளவு நெருக்கமாக, ஆனால் இப்போ பார்த்தா நீங்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த விஸ்வரூபத்தை பார்க்கும்போது நீங்கள் வேறு யாரோ மாதிரி தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரே வயதில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு உபதேசம் பண்ணீங்க? பகவான் சொல்கிறார், பகூனி மேவி அதீதானி, பல பல ஜென்மங்களாக நம்ம எல்லாரும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கோம். நீயும் குறிப்பாக அர்ஜுனன்கிட்ட சொல்கிற, நீயும் நானும் இதே மாதிரி ஒன்றாவே இருந்திருக்கோம். எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் நான் இதே மாதிரி பகவத்கீதை உபதேசம் பண்ணுறேன், நீயும் கூடவே இருந்துகிட்ருக்க. ஆனால் நீ எல்லாத்தையும் மறந்துடுற, நான் அப்படியே ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ பகவானுக்கு பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. நமக்கு நேற்று நடந்தது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சில நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கே வச்சேன் சாவியை காணமே, எங்கே வச்சேன் தேடிட்டுருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பகவான் திரிகால கிரகி, எல்லாத்தையும் அறிந்தவர். ஸோ அதே மாதிரி என்ன நடக்க போகிறது எல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த கீதையில் இந்த 11வது அத்தியாயம் வரைக்குமே, இன்னும் வரக்கூடிய அத்தியாயங்கள்லையுமே பகவானுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, அர்ஜுனா நீ என்னுடைய கருவியாக செயல்பட, நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சி. இந்த அத்தியாயத்தில் அதை தான் சொல்கிறார். நீ என்னுடைய கருவியாக நீ செயல்படு. அப்படி செயல்படுறது மூலமாக இந்த செயல்கள்னால கிடைக்கக்கூடிய பெருமைகள் அனைத்தும் உனக்கு சேரும். இதுதான் பகவான். பகவான் உண்மையிலேயே அவர் எல்லாத்தையும் செய்கிறார். அந்த செயல்களுக்கான பெருமைகளை தன்னுடைய பக்தனுக்கு கொடுக்குறார். சில சமயத்தில் யார் முழுமுதற் கடவுள் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பேசும்போது, மற்ற தேவதாக்கள்லாம் கிருஷ்ணருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கிருஷ்ணர் மட்டும்தான் முழுமுதற் கடவுள் அப்படின்ற கருத்தை சொல்லும்போது, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் 2 விஷயங்களை உடனே மேற்கோள் காட்டுவாங்க. இல்லைங்களே, நீங்கள் திருவண்ணாமலை போங்க, அங்கே பாருங்கள் ஸ்தல புராணம் என்ன சொல்லுது, அடிமுடி காணா வரலாறுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன, விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண்றதுக்கு முயற்சி பண்ணி அதில் தோல்வி அடைந்தார்கள். அதனால் சிவன் தான் முதற் கடவுள் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், ராமரே சிவபெருமானை வழிபட்டிருக்கிறார்
இப்போ அவர் கடவுள்னா அவர் ஏன் வந்து சிவபெருமானை வழிபடணும் இப்படியெல்லாம். ஸோ இப்போ இங்கே அர்ஜுனனுக்கு கூட தான் கிருஷ்ணர் தேரை ஓட்டுறார். தேரோட்டியாக இருக்கிறது உயர்ந்த நிலையா, டிரைவர் உயர்ந்தவரா, இல்லை முதலாளி உயர்ந்த நிலையா? யாருக்கு உயர்ந்த நிலை? இப்போ அதுக்காக இங்கே அர்ஜுனன் முழுமுதற் கடவுள்னு சொல்லிட முடியுமா? இப்போ பகவான் தன் முன்னாடி காட்டுறார், எல்லாத்தையும் நான் தான் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் கொன்னுட்டேன். பீஷ்ம, துரோண, கர்ணா எல்லாரும் ஏற்கனவே அழிக்கப்பட்டுட்டார்கள். நீ இப்போ சண்டை போட்டாலும் போடலைன்னாலும் அவங்க யாரும் வீட்டுக்கு திரும்ப போகிறது இல்லைன்றதை உறுதிப்படுத்துகிறார். அப்போ எல்லாத்தையும் பகவான் தான் பண்ணுறார். ஆனால் அந்த பெருமைகளை யாருக்கு கொடுக்குறார்? அர்ஜுனுக்கு கொடுக்குறார். அதே மாதிரி தான் ராமேஸ்வரத்தில் நடந்ததாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த ஸ்தல புராணத்தில் சிவனையோ பிரம்மாவையோ அல்லது வேறு தேவர்களையோ உயர்வாக காட்டப்பட்டது என்றால் அதுக்கு காரணம் பகவான் தனக்கு வரக்கூடிய அந்த பெருமைகளை அவங்களுக்கு சேரணும்னு விரும்புகிறார். சிவபெருமானுக்கு ஒரு பெருமையை கொடுக்குறார். அங்கே வைஷ்ணவானாம் யதா சம்பு, மிகச்சிறந்த வைஷ்ணவ, ஏன் அவருக்கு அந்த பெருமை சேரக்கூடாது? அது மட்டும் இல்லாமல் ராமச்சந்திரர் வந்து ஒரு க்ஷத்ரியனாக செயல்படுகிறார். ஒரு க்ஷத்ரியன் கடல் கடந்து இன்னொரு தேசத்துக்கு போகிறது அப்படின்னா அப்போ அவர்கள் சிவபெருமானை வழிபடணுன்றது வேதம் சொல்கிறது, சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ சாஸ்திர விதிமுறைகளை கடைபிடிக்காமல் போனால் அப்போ மக்கள் எப்படி அதை பின்பற்றுவார்கள்? பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், எத்தேத ஆசிரதிஷ்டேஷ தத்தத்தே வைத்தரோ ஜனா. ஜனங்கள் வந்து யாரை பின்பற்றுவாங்க? நாட்டோட தலைவர் என்ன பண்ணுறாங்களோ, ஆசிரியர் என்ன பண்ணுறாரோ, தாய் தந்தையர் என்ன பண்ணுறாங்களோ, தனக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பண்ணுறதை பார்த்து தான் மக்களும் நடந்துக்குவாங்க. ஸோ இப்போது இவர் ஒரு சத்திரியனா ஒரு நாட்டோட தலைவனாக இருக்கும்போது அவர் சாஸ்திர விதிகளை மீறினார், அதை பின்பற்றலை அப்படின்னா அப்போ மக்கள் அதை பின்பற்ற போகிறது கிடையாது. அதனால் அவர் சிவபெருமானை எங்கே வழிபட்டார். இந்த மாதிரி அர்ஜுனனுக்கு பகவான் இங்கே தன்னுடைய பெருமைகளை தன்னுடைய செயல்களுக்கான பலன்களை கொடுக்கணும்னு விரும்புகிறார். இப்போ அர்ஜுனனுடைய வெற்றி உறுதி செய்யப்படுறது இந்த ஸ்லோகத்தில் நம்ம படிக்கிறது மூலமாக. ஸோ இது அர்ஜுனனுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றார் பகவான். ஏறக்குறைய குருக்ஷேத்திரத்தில் கூடியுள்ள அனைவரும் கொல்லப்பட்டு அர்ஜுனன் வெற்றி வாகை சூடுவான் என்பதை இது குறிக்கின்றது. 28வது ஸ்லோகம். நதிகளின் பல்வேறு அலைகள் கடலை நோக்கி செல்வது போல இந்த மாவீரர்கள் அனைவரும் எரிகின்ற உமது வாய்களுக்குள் நுழைகின்றனர். அழகான ஒரு உவமையோடு இங்கே சொல்லப்படுறது. எப்படி எல்லாம் அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத. அடுத்து, கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் அழிவை நோக்கி நுழையும் விட்டில் பூச்சிகளைப் போல எல்லா மக்களும் உமது வாய்களில் முழு வேகத்துடன் நுழைவதாக நான் காண்கிறேன். விஷ்ணுவே, கொழுந்து விட்டெறியும் உமது வாய்களின் மூலம் எல்லா திசைகளிலும் உள்ள மக்கள் அனைவரையும் தாங்கள் விழுங்கி கொண்டுள்ளதை நான் காண்கிறேன். உமது தேஜஸினால் அகிலம் முழுவதையும் நிறைத்து கொண்டு உக்கிரமான தகிக்கக்கூடிய கதிர்களுடன் தாங்கள் வீற்றுள்ளீர். தேவர்களின் இறைவனே, உக்கிரமான ரூபமே, தாங்கள் யார் என்பதை தயவு செய்து எனக்கு கூறும். உமக்கு எனது வணக்கங்கள். என்னிடம் கருணை காட்டும். தாங்களே ஆதி புருஷர். உங்களது நோக்கம் என்ன என்பதை அறியாததால் அதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஸோ இப்போது அர்ஜுனன் உணர்வு கிருஷ்ணருடனான அந்த நட்பு உறவில் இருந்தது. விஸ்வரூபத்தை பார்க்க தொடங்கும் போது அது வியப்பாக மாறினது. அதுக்கப்புறம் பகவான் கால ரூபத்தில் எல்லாத்தையும் அழிக்கிறத காட்டும்போது ரொம்ப பயங்கரமான ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ரூபமாக மாறும்போது அது அர்ஜுனனை இன்னும் பயத்துக்குள்ளாக்கினது.
அர்ஜுனனுடைய உணர்வு மாறிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அர்ஜுனன் எதிரில் இருக்கிற அந்த கிருஷ்ணர் ஒருவேளை வேறு யாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வுக்கு வந்துடுது. அதனால தான் அர்ஜுனன் இங்கே கேட்குறான், தாங்கள் யார், உங்களது நோக்கம் என்ன என்பதை அறியாததால் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு. ஸோ அடுத்த 32வது ஸ்லோகத்திலிருந்து பகவான் பேச தொடங்குகிறார். காலோஸ்மி லோகக்ஷயா கிருத் பிரவருத்தோ. காலோஸ்மி, கால அப்படின்றது காலம், அஸ்மி அப்படின்னா நான் தான் அந்த காலம் அப்படிங்கிறார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், காலம் நான், உலகங்களை அழிப்பவற்றில் மிகப்பெரியவன், எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களை தவிர, பாண்டவர்களை தவிர இரு தரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவர். பொருளுரை. தன்னுடைய நண்பர் என்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் என்றும் கிருஷ்ணரை அர்ஜுனன் அறிந்திருந்தான். இருப்பினும் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட பற்பல உருவங்களை பார்த்து அவன் குழம்பி உள்ளான். எனவே அத்தகு அழிவு சக்தியின் உண்மையான நோக்கம் என்ன என்று அவன் கேட்கிறான். வேதங்களில் எழுதப்பட்டுள்ளபடி பிராமணர்கள் உட்பட அனைவரையும் அழிக்கக்கூடியது பரம உண்மை. கட உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. யஸ்ய பிரம்ம சத்ரம் ச உபே பவதவோதன மிருத்யுர் யஸ்யோபசேஷனம் யுத்தா வேத பிரஷ. பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் அனைவருமே காலப்போக்கில் பரமனால் உணவை போன்று விழுங்கப்படுகின்றனர். பரமபுருஷர் என அந்த உருவம் எல்லாவற்றையும் அளிக்கும் பேருருவம். எல்லாவற்றையும் அளிக்கும் அந்த கால ரூபத்தில் கிருஷ்ணர் தன்னை இங்கு வெளிப்படுத்துகிறார். பாண்டவர்கள் சிலரை தவிர போர்க்களத்தில் இருந்த அனைவருமே அவரால் அழிக்கப்படுவர். அர்ஜுனன் போர் புரிவதில் நாட்டமின்றி இருந்தான். போர் புரியாமல் இருப்பது சிறந்தது என்றும் அதனை தவிர்த்து விட்டால் விரக்திக்கு இடம் இருக்காது என்றும் அவன் எண்ணினான். அவனது எண்ணத்திற்கு பதில் கூறும் விதத்தில், நீ போரிடாமல் இருந்தாலும் இங்குள்ள அனைவரும் அழியப் போகிறார்கள். இதுவே எனது திட்டம் என்று பகவான் கூறுகிறார். போரிடுவதை அர்ஜுனன் நிறுத்தினால் அவர்கள் வேறு விதத்தில் மரணமடையப் போகிறார்கள். எனவே அவன் போரிடாவிட்டாலும் மரணத்தை தடுக்க முடியாது. உண்மை என்னவெனில், அவர்கள் அனைவரும் ஏற்கனவே இறந்துவிட்டனர். காலம் என்பது அழிவாகும். பரமபுருஷரின் இச்சைப்படி எல்லா படைப்புகளும் காலப்போக்கில் அழிக்கப்படுகின்றன. இதுவே இயற்கையின் சட்டம். ஸோ காலம் மிகப்பெரிய ஒரு சக்தி. அது பகவான் இங்கே சொல்கிறார், நானே அந்த காலம் அப்படிங்கிறார். காலத்தால் அழிக்கப்படாதது எதுவுமே கிடையாது இல்லையா? எல்லாத்தையுமே காலம் அழித்துறது. அது எவ்வளோ புகழ் பெற்றவராக இருந்தாலும் சரி, சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, என்ன விஷயத்தில் ஒருத்தர் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருந்தாலும், அது யாராக இருந்தாலும் சரி அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் காலம் அழிக்கிறது. காலத்தால் அழியாதது எதுவுமே கிடையாது. அது இயற்கையின் சட்டம். அதுதான் இந்த பௌத்திக உலகம். ஆனால் ஆன்மீக உலகம் இதுக்கு நேர் மாறானது. அங்கே காலத்தின் தாக்கம் இங்கே மாதிரி கிடையாது. அங்கே எதுவும் அழிக்கப்படுறது கிடையாது. அங்கே எல்லாமே நித்தியமானது. அதனால தான் பகவான் நம்மளை அவரிடத்துல முழுமையாக சரணடைந்து அவருடைய லோகத்தை அடையணும்னு சொல்லி நமக்கு உபதேசிக்கிறார். ஏன்னா உண்மையிலேயே ஆத்மாவான நாம் எல்லாரும் ஆனந்தமயமானவர்கள், எப்போவுமே ஆனந்தத்தோடு இருக்க வேண்டியவர்கள். அதனால தான் எப்போவுமே நம்ம இங்கேயும் சந்தோஷத்தை தேடுறோம், மகிழ்ச்சியை தேடுறோம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, துரதிர்ஷ்டவசமாக நம்ம தவறான இடத்துல தவறான விதத்தில் அதை தேடிட்டுருக்கோம். அது தேடுறதுக்குன்னு ஒரு வழி இருக்குது, அது தேடுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது. இப்போ நமக்கு எங்கே நம்முடைய சந்தோஷத்தை தொலைச்சோம், நம்ம மகிழ்ச்சியை தொலைச்சோம் அப்படின்றது நமக்கு தெரியல. அதனால தான் இங்கே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான
திட்டம் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு விதமான வாழ்க்கையின் குறிக்கோள் இது அப்படின்னு சொல்லி நம்மளாக ஒரு குறிக்கோளை உருவாக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் நான் டாக்டர் ஆகிட்டேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறார். ஒருத்தர் நினைக்கிறார் நான் என்ஜினியர் ஆகிட்டேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். ஒருத்தர் நினைக்கிறார் நான் பெரிய அரசியல்வாதி ஆகிட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன். இன்னொருத்தர் நினைக்கிறார் எனக்கு பணம் இருந்தால் போதுங்க, எனக்கு பதவி அது இதெல்லாம் தேவையில்லை, பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாங்க அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான குறிக்கோளோடு செயல்பட்டுருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா ஜீவாத்மாக்களான நம்ம எல்லாருமே ஒரே ஒரு குறிக்கோளை கொண்டவர்கள். பிரேமா பரமார்த்தோ மகான். நம்ம எல்லாருடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா பிரேமா, கிருஷ்ணருடைய தூய்மையான அன்பு அப்படின்ற அந்த பிரேமையை அடைவது மட்டும்தான் நம்முடைய ஒரே குறிக்கோள். மற்றதெல்லாம் வரும் போகும். பொதுவாக வேதங்களில் புருஷார்த்த, அதாவது மனிதர்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லணும்னா தர்ம அர்த்த காம மோட்சா, அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட இன்னொரு புருஷார்த்த, பஞ்சம புருஷார்த்த, அஞ்சாவது குறிக்கோள் அப்படின்னா அது பகவானுடைய தூய்மையான அன்பை பெறுவது. அந்த தூய்மையான அன்பை பெற்றால் மட்டும்தான் ஜீவாத்மாவான நம்ம எல்லாருமே முழுமையான திருப்தியோடு, சந்தோஷத்தோடு, அமைதியோடு வாழ முடியும். கவலை இல்லாமல், ஏக்கம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி கிருஷ்ணருடைய தூய்மையான அன்பு நமக்கு கிடைக்கணும். அந்த தூய்மையான அன்பை அடையிறதுக்கான ஒரே வழி பக்தி. அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதர் எந்த அத்தியாயமாக இருந்தாலும், எந்த தலைப்பில் என்ன விஷயங்கள் பேசப்பட்டாலும் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரு விஷயம் பக்தி, பக்தி யோகம். பக்தி தான் சிறந்த வழி. ஏன்னா இந்த கருத்து பிரபுபாதர் வலியுறுத்துறது கிடையாது, கிருஷ்ணர் வலியுறுத்துகிறார். பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தினால் மட்டும்தான் என்ன நீ தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். ஏன்னா இது பகவானால் கொடுக்கப்பட்ட வழிமுறை. இந்த பக்தி அப்படின்றது மக்கள் நினைக்கிற மாதிரி பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது பணத்தால் இது வாங்க முடியாது. என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குங்க, நான் இத்தனை கோடி கொடுக்குறேங்க, எனக்கு இவ்வளோ பக்தி கொடுங்க அப்படின்னு எடை போட்டு வாங்க முடியாது அது. ஏன்னா பக்தி நமக்கு கிடைக்கிறதுன்னா நமக்கு கிருஷ்ணரே கிடைக்கிறது. கிருஷ்ணரே கிடைக்கிறார். கிருஷ்ணரை போய் யாராவது விலை கொடுத்து வாங்க முடியுமா? எல்லாத்தையும் படைக்கிறவர் அவர், எல்லாத்துக்கும் உரிமையாளர் அவர், எல்லாத்துக்கும் ஆதியானவர் அவர். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவர் படைச்சதை தான் நீங்கள் கொடுக்க முடியும் இல்லையா? என்கிட்ட $1,000,000 இருக்குங்க, $1,000,000,000 இருக்குங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லுங்கள், அது எல்லாமே என்ன கிருஷ்ணர் முன்னாடி வெறும் காய் தான், அவ்வளோதான். அதுக்கு மதிப்பே கிடையாது. கிருஷ்ணருக்கு முன்னாடி அது ஒரு மதிப்பில்லாத ஒரு விஷயம். கிருஷ்ணருடைய இது மாதிரி கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களில் இருக்கக்கூடிய ஒரு அற்பமான ஒரு உயிர்வாழி நீ என்ன போய் கொடுத்து கிருஷ்ணரை என்ன சந்தோஷப்பட வச்சிட முடியும், அல்லது கிருஷ்ணர் உன்னால் மயங்கி வந்துடுவார் அப்படின்னு நீ நினைக்க முடியும்? ஆனால் அந்த கிருஷ்ணரும் நம்மாலே சந்தோஷம் அடைஞ்சு, நம்மால் திருப்தி அடைஞ்சு, நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பகவான் கூட. அது எப்போ அப்படின்னா பக்தின்ற ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கும்போது மட்டும். பக்தி அப்படின்றது தூய்மையான அன்பு பரிமாற்றம், வேறு ஒன்றும் கிடையாது. தூய்மையான அன்பு பரிமாற்றம் அப்படின்னா கிருஷ்ணருக்கும் நமக்கும் உள்ள அந்த அன்பு பரிமாற்றத்தை தவிர வேறு எதுவுமே அங்கே இருக்காது. மனைவி, என் குழந்தைங்க, என் குடும்பம், என் வீடு, என் நாடு, என் தேசம், என் மொழி,
அது எதுவுமே கிடையாது. என்னதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லாமே கிருஷ்ணர் என்னுடையவர், நான் கிருஷ்ணருடையவன், அவ்வளோதான். ஸோ அந்த நிலையை அடையிறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. அது ஒரு மலிவான விஷயம் கிடையாது. கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு கருணையால் அது மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டிருந்தாலுமே கூட அது எளிமையானதுன்றதுக்காக மலிவானதாக நம்ம நினச்சிடக்கூடாது. சும்மா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொன்னால் போதும், கிருஷ்ணன் நம்மகிட்ட வந்துடுவார், அப்படி கிடையாது. ஹரே கிருஷ்ணா சொல்லணுன்னாலும் நமக்கு அதுக்கு ருச்சி இருக்கணும். தொடர்ந்து அந்த நாமத்தை சொல்லணும். வேறு பௌதிக விஷயங்களில் விருப்பம் இருக்கக்கூடாது, பௌதிக ஆசைகள் இருக்கக்கூடாது, புலன் இன்பத்துக்கான விருப்பங்கள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்து பகவத் நாமத்தை சொல்லி நம்ம இதயம் தூய்மை அடைஞ்சு, நம்மளுடைய அனர்த்தங்கள் எல்லாம் தூய்மை அடைஞ்சு, நம்ம உறுதியான பக்தி பயிற்சியில் ஈடுபட்டு அது பகவான் நாமத்திலையும் பகவான் சேவையிலையும் நம்ம ருச்சியை வளர்த்து கொண்டு, அதுக்கப்புறம் பகவான் மீதான அந்த பாவத்தை வளர்த்து கொண்டு கடைசியில் நம்ம அந்த பிரேமையை அடைய முடியும். பிரபுபாதர் பல இடங்களில் நமக்கு உத்தரவாதம் கொடுக்குறார். நம்ம உண்மையாக, நேர்மையாக, சீரியஸ் அண்ட் சின்சியர், இந்த 2 வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார். ரொம்ப தீவிரமாகவும் நேர்மையாகவும் நம்ம பயிற்சி செய்யும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையை நம்ம கடைசி வாழ்க்கைக்கு ஆக்கிக்க முடியும். நம்மாலும் ஒவ்வொருத்தராலும் கிருஷ்ணரோட பேசுகிறதுக்கு, கிருஷ்ணரோட நேருக்கு நேர் பார்த்து பழகிறதுக்கு, அவருக்கு சேவை புரியறதுக்கு எல்லாத்துக்குமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறார். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கிருஷ்ணன் மீதான பற்று வளர்த்துக்கணும். கிருஷ்ணன் மீதான பற்று வளரணும் அப்படின்னா கிருஷ்ணரை பற்றி நிறைய கேட்கணும். கிருஷ்ணருடைய உபதேசங்களை, கிருஷ்ணருடைய நாமத்தை, கிருஷ்ணருடைய லீலைகளை, கிருஷ்ண பக்தர்களை பற்றின லீலைகளை நிறைய கேட்க 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 கிருஷ்ணர் மீதான பற்று வளரும். கிருஷ்ணர் மீதான பற்று வளர வளர இந்த பௌதிக புலனின்பத்தின் மீதான, பௌதிக உலகத்தின் மீதான பற்று நமக்கு குறையும். இந்த உலகத்தில் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு 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 ஏக்கத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கும். துரதிர்ஷ்டவசமாக ஒரு கதை இருக்குது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாதருடைய குரு, ஒரு குட்டி கதை சொல்கிறாரு. ஒரு நாள் ஒரு குயவன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மண் பானைகள்லாம் செய்யக்கூடியவன். அவன் என்ன பண்ணுறான், இருந்த கொஞ்சம் அந்த மண்ணை வச்சு ஒரு 3-4 பானை செய்கிறான். அந்த பானை செஞ்சு முடிச்சுட்டு அவன் அப்படியே களைப்பாக கொஞ்சம் நிலையில் உட்காந்துட்டு அப்படியே கணக்கு போடுறான். இந்த ஒரு 4 பானை இருக்குது, இந்த 4 பானை விற்றோன்னா நமக்கு இவ்வளோ காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு நம்ம இன்னும் நம்முடைய வியாபாரத்தை அதிகப்படுத்தலாம். நம்ம நாளைக்கு 8 பானை செய்யலாம். 8 பானை விற்றோன்னா நமக்கு இவ்வளோ காசு கிடைக்கும், நம்ம இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே போகிறான். அவன் கணக்கு எந்த அளவுக்கு போகுதுன்னா, ஒரு பெரிய வியாபாரம் செஞ்சு நிறைய சம்பாதிச்சு ஒரு பெரிய வீடு கட்டி கல்யாணம் பண்ணி அவங்க மனைவி கூப்பிட்டு எனக்கு இதை செய் அதை செய்யன்னு ஆர்டர் போடுறான். அவங்க மனைவி ஒரு நாள் இவர் கேட்குறத செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன நான் கேட்குறத நீ செய்ய மாட்டியா அப்படின்னு எட்டி ஒரு உதைக்கிறான். பார்த்திங்கன்னா கடமுடன்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா இருந்த அந்த 4 பானையும் உடஞ்சி போயிடுது. இது எல்லாமே கனவில் என்ன அப்படியே களைப்பில் நிலையில் உட்காந்தான் இல்லையா, உட்காந்த உடனே அப்படியே தூக்கம் வருது. தூக்கத்தில் எல்லா கனவில் அவன் இவ்வளோ வியாபாரம் பண்ணி வீட்டை கட்டி கல்யாணம் பண்ணி மனைவியை உதைச்சி கடைசியில் உதைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா பானை. என்ன இருந்ததோ அது மொத்தத்தையும் இப்போ அழிச்சாச்சு. ஆக்சுவலி இது கதை கேட்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் தமாசாக இருக்கிற மாதிரி, ஒரு ஜாலிக்காக கேட்குற கதை மாதிரி இருக்குது. உண்மை அதுதான். நம்ம இன்றைக்கி அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம்.
எல்லாரும் ஒரு பெரிய 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 கோட்டை கட்டிக்கிட்டே இருக்கோம் கனவுலேயே. எனக்கு மட்டும் ஒரு ஒரு 1,00,000 இருந்ததுன்னா பிரபு ஒரு 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 3 மாதம் டைம் கொடுங்க பிரபு, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதை மட்டும் நான் தீர்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் வாரம் நான் வந்துடுவேன் பிரபு, எல்லா ப்ரோக்ராமும் அட்டென்ட் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அது கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அந்த 3 மாதம் 30 வருஷம் ஆனாலும் முடியவே முடியாது. உண்மை அதுதான். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிரபுபாதர் சொல்கிறார், எனக்கு வயிற்று வலி வருது அப்படின்னா அந்த வயிற்று வலி குணமாகணும்னா நான் முதல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். மருத்துவரை பார்க்க சொன்னால் எனக்கே வயிற்று வலிக்குது, நான் எப்படி போய் மருத்துவரை பார்க்குறது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. கோயிலுக்கு வாங்க, சத்சங்கத்தில் ஈடுபடுங்க, சேவை பண்ணுங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் எப்படி செய்கிறது? பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு தாங்க இந்த சேவைக்கு வாங்க, கோயிலுக்கு வாங்க, சத்சங்கத்துக்கு வாங்க அப்படின்றதுன்னா, இல்லையே எனக்கே வயிற்று வலிக்கும் போது நான் எப்படி மருத்துவர்கிட்ட போகிறது? ஸோ இப்படி தான் நம்முடைய நிலை இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் உண்மையிலேயே நம்ம தீவிரமாக இருக்கோம் அப்படின்னா, கிருஷ்ணருடைய உதவியால், கிருஷ்ணருடைய அருளால் இந்த பௌதிக பற்றிலிருந்து நம்ம விடுபடணும்னா அப்போ ரொம்ப அது எளிதான விஷயம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணரே அதை சொல்கிறார் பகவத்கீதையில், தெய்வீகேஷா குணமயி மம்ம மாயா துரத்தியா. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, மிக கடினமானதுங்கிறார். யார் சொல்கிறார்? பகவான் சொல்கிறார். மாயை வெல்வது ரொம்ப கடினமானதுங்கிறார். ஆனால் அடுத்த வரியில் என்ன சொல்கிறார்? மாமேவையே பிரபத்தியத்தை மாயாமே தான் பரஞ்சத்தை. ஆனால் நீ என்கிட்ட சரணடைஞ்ச அப்படின்னா மாயை மிக எளிதாக வெல்லலாம் அப்படிங்கிறார். இப்போது மாயைன்றது என்ன? கிருஷ்ணருடைய சக்தி. கிருஷ்ணர் இவர் என்னுடைய பக்தர்ப்பா, அவர் என்னுடைய பக்தர், அவர் என்னுடைய பக்தர், அவங்க 3 பேரையும் விட்டுரு அப்படின்னா என்ன ஆகும்? மாயாவால் ஏதாவது பண்ண முடியுமா? என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இப்போ அந்த மாதிரி மாயை வெல்றது புத்திசாலித்தனமா? இல்லை, கிருஷ்ணா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இருந்தாலும் நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிருஷ்ணருடைய உதவியை நாடாமல் நம்மளாக முடிவு பண்ணணும், நம்மளாக தீர்த்துட்டு வரணும்னு முடிவு பண்ணால், அப்போ கிருஷ்ணர் என்ன பேர், ஓகே நீ ட்ரை பண்ணு, பார்க்கலாம் என்ன பண்ணுற பார்க்குறான் அப்படின்ட்டு அவர் அப்படியே மேலேருந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அதனால தான் 3 மாதம் 30 வருஷம் ஆனாலும் முடிய மாட்டேங்குது. 30 வருஷத்துக்கு அப்புறமா அது 3 மாதம் நீடிச்சுட்டே போயிட்டே இருக்கு. ஆனால் கிருஷ்ணகிட்ட வந்தோம்னா அந்த 3 மாதம் 3 நாள்லேயே கூட முடிஞ்சிடும், 3 மணி நேரத்தில் கூட முடியும், 3 நிமிஷத்தில் கூட முடியும். அது என்ன கிருஷ்ணருக்கு ஒரு பெரிய விஷயமா என்ன? அது கிடையவே கிடையாது. ஆனால் அதை நம்ம உணரணும், அதை தெரிஞ்சு அதுபடி நம்ம செயல்பட தயாராக இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.